இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ரிவ்யூ பண்ண போறோம். அதாவது த கோட் ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ண போறோம். இன்வெஸ்ட் பண்ணா வாங்க ஆரம்பிப்போம். அப்படியா? சரி, ஓகே, போடும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன். என்ன போட்டிருக்காங்க? ப்ளீஸ் நண்பா நண்பீஸ்னு இப்போ புதுசாக ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன் ரைட் இன் யுவர் ஸ்க்ரீன்ஸ் ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு ஆனி வராது. ஓ, அண்ணே வராது. ஆனி வராது. நானே ஆனின்றானே. சரி, ஓகே ஓகே. அண்ணே வராது. அண்ணே தான் அப்படி போட்டு அண்ணி மாதிரி போட்டிருக்காங்க. சரி சரி, ஓகே, கண்டினியூ. அண்ணே வராது. வலிவிடு. என்ன போட்டாங்க? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ். Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operation, hostage negotiator, field agent, spy. In short, he is the goat of SAT. தளபதி விஜய். இந்த லுக் பரவாயில்ல. அந்த லுக் சொல்லல, அந்த லுக். அந்த லிஃப்ட்ல ஓபன் பண்ணாங்க பாருங்க. எங்க லிஃப்ட்? இந்த இதேதான் கரெக்டா வச்சான். இந்த லுக் நல்லா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போயேன், நல்லா இருக்குல்ல அந்த ஓபனிங். 68 international successful operation, hostage negotiator, field agent, spy. ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. He is the goat of SAT. சோ அந்த டிஏஜிங் பண்ணது வந்து அவன் பையன் தானே. தெரியல, பாப்போம். தெரியல. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சுலாம் டென்ஷன் இல்லை, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். காந்தியா? இப்பதான் அலோபா சுத்திட்டு இருக்காரு. சூப்பர். வீட்டுக்கும் டைமுக்கு வருதில்ல. காப்பான் மாதிரி ஆயிரும் மாதிரியே. அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. தொடர்பு இருக்கும். பிரசாந்த் விஜயோட கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தா காப்பான்ல வர சமுத்திரகனி சூர்யா மாதிரி இருக்கு. என்ன இடையில இந்த கெட்டப்லயும் வராது. கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தாத்தா அப்பா ஜெயராம். ஆமா, 2 பேர் பரவாயில்லடா. மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடே போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? நான் அனுபவிச்ச இந்த பெயினை மோகன்லாம் மோகன் தான். இதுதான் டிஏஜிங் பண்ணது. இல்ல அப்பான்னு தான் கூப்பிடுறாங்க. ஆமா, அப்பா தான். இங்க பேக் வா. மேபி அது கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் லைக் இதுதான் பிரசன்ட்டா இருக்கும். இப்போ முன்னாடி சீன் காட்டுனது ஃபாஸ்டா இருக்கலாம். கையில வச்சிருக்க பேக் வா. பேக் வா. என்ன சொல்றாங்க? இல்லப்பா, you're in danger. டீச்சர்னு சொன்னோன்னு சொல்றாங்க. பாத்தியா? டைம் டிராவல் இருக்குமோன்னு ஒரு இது இருக்கு. ஏன்னா அதுதான் வெங்கட் பிரபு வந்து இது என்ன குறியீடு இருக்குது, புரியுதா? முடிய போறது கிடையாது விஜயோட படம் இதோட. தோனி மாதிரி பாப்போம். இருக்குடா. டெஃபினெட்லி நாட் ஆன். சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. ஆமா, பிரபுவோட பாய்ஸ் இதெல்லாம் இறக்கிடலாம். 2 பேர் முக்கியமான ஆள இதெல்லாம் சொல்லு. யாரு என்ன பார்த்தேன்? அதாவது இத பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நிதி இன்ப நிதி அவங்க குடும்பம் மாதிரி இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணிடலாம். என்னடா இதுல பாரு, அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கானுங்க. ஒருத்தரா இறக்கிட்டு இருக்காங்க. பேக் வரல. குளோன் எதி உருவாக்கிட்டு இருக்காங்க. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் பண்றேன் அப்படின்றான். ஒருவேளை குளோன் எதி உருவாக்குறாங்களா? பண்றாங்க.
அது இங்க பாத்தியா clown ஆகாம இருந்தா இங்க பாத்தியா இவன் ஒரு பாயிண்ட் சொல்றான் பாரு, கடைசியில கிளவுன் ஆகாம இருந்தா சரியா பாட்டு. இங்க பாரு. டேய் இது என்ன ஃப்ரேம்டா அது? அட பாவிகளா, என்ன இது தளபதிக்கு வந்த சோதனை. அது பாத்தியா கிரிக்கெட் ஸ்டேடியம். சென்னை ஏய், சூப்பர் தலைவன் கிங்ஸ் வந்துட்டான்டா. match. So, அப்படின்னா இவங்க சொல்றது வந்து நடக்கும் போல. என்னவா? சிஎஸ்கேல வந்து ஒரு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே பிளேயர்ஸே இந்த படத்துல படத்துல இருக்காங்க. ஆமா, லைக் ஒரு சீன்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க match அப்படின்னு ஆடுற சொல்லிட்டு. மாதிரி இருக்கும். அது அப்ப அது கூட கேட்டாங்க, தல தோனி இருக்காரு அப்படின்னு. அது வந்து சொல்ல ஒருவேளை மாட்டோம். இதுக்காக தான் தோனி வந்து பாத்துட்டு போயிருப்பாரு. வீஸ்ல படம் shooting Maybe. அப்போ. ஒருவேளை இதை அப்பவே பிளான் பண்ணிருப்பாங்களோ, இருக்குமோ தெரியல. தோனி ஸ்கிரீன்ல வந்தா எல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். வாய்ப்பு இருக்கு. படம் தான் நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கு. அது பிரேம்ஜி வந்துட்டாப்ல, தலைவன் இல்லாம படம் இருக்குமா? இந்த ஃப்ரேம்ல வா யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததுல அந்த அந்த இதுல இல்ல இதுக்கு முன்னாடி அங்க பிளே கௌரம்பரா யாரெல்லாம் இருக்கா பாரு. யோகி பாபு, பிபியோட இன்னொரு பையன் இருக்கான். ஆமா அவன் அதான் வெங்கட் சென்னை சென்னை 28 பாய்ஸ் அரவிந்த். அரவிந்த் யோகி பாபு. அவங்க செட் இந்த அப்படியே லுக்கு கூட ஓகே தான், ரொம்ப பேட்ல இந்த look perfect. இதெல்லாம் நீட்டா இருக்கு. லைக் இந்த VH மாளிகை தான் ப்ரொஃபசர் மாதிரியான லுக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஹேர் ஸ்டைல் ஆனா இப்போ வர வர விஜய்க்கு எல்லாருமே இதே மாதிரியே ட்ரை பண்றாங்க. ஒரு மாதிரி ஸ்பைக் வச்ச மாதிரி முன்னாடி இல்ல, ஃப்ரண்ட்ல முன்னாடி இப்படி வர மாதிரி கொஞ்சம் ஏதாவது மாத்தலாம். லியோல வர மாதிரி இருக்கு. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம். பட் கம்பேர் டு அதர் விஜய் இது எவ்வளவு சூப்பர். டிஏஜிங் பண்ண விஜய்களுக்கு இது எவ்வளவோ ஒரு பரவாயில்ல. ஒரு வேரியன்ட் தான் இருக்கு. ஆமா. வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படி யோசிக்கிறீங்களா? ஸோ அதான் சேப்பாக் ஸ்டேடியத்துல சுத்தி ஏதோ நடக்குது, ஏதோ பாம் வச்சிருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், பாம் ஸ்டேடியத்துல வச்சுட்டு அதை பத்தி. பீஸ்ட்ல வந்து மால் பாம் மாதிரி. ஸோ எனக்கு இதுதான் புரியல, விஜய் வந்து இதுல என்ன கேரக்டரா இருக்காங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா மிலிட்டரி, அதாவது இந்த ரா மாதிரியும் போறாங்க. பீஸ்ட்னு போயிடாது. பீஸ்ட் அவன மாதிரி பழிதான தான் மோகன் வந்திருக்கான். ரா ஏஜென்ட் மாதிரியும் காட்டுறாங்க. ஆனா லுக்கு இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஏதோ சப்டலா ஃபேமிலி மேன் மாதிரி சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஃபேமிலி மனா இருக்கான். இருக்கானா அந்த மாதிரி வயசாகி வேற மேபி ரிட்டையர்டு, அவன் பழைய ரிட்டையர்டா கூட ரிட்டையர்ட் ஆகிற வச்ச டைம்ல பாம்பெல்ல பழி வாங்குவது. பியர்டு லுக் தான் ஏன் நேச்சுரல் விஜயோட பியர்டே விட்டு பண்ணிருக்கலாமே. இவர் ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் மாதிரியே தெரியல, ஏதோ மாதிரி. அது ஆக்சுவலி கலர் பண்ணிருக்காங்க. என்னடா பியர்டோட டென்சிட்டியே பாத்தீங்கன்னா இட்னூண்டு ஏதோ வச்சு ஏதோ பண்ணிருக்காங்க. அது ஒரு விஜய்க்கு நேச்சுரலாவே நல்லா தெரியணும்ங்கிறதுக்கு வேண்டி ஏதோ பண்ணிருக்காங்க. ஈசனா நல்லா க்ரோ ஆகும். இது ஏதோ actually பண்ணிருக்காங்க. ஏதோ இது அரைகுறையா தாடி வளர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. சரி ஓகே, க்ளோஸ் அப்ல பார்க்க முடியும், தூரத்துல பார்த்தா தெரியாது. எப்படி யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வயசான இல்லையா? A lion is always a lion. இந்த டிரான்சிஷன் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, ஐயோ இதெல்லாம் காப்பிரைட் பண்ணுவாங்களேடா. தேவனின் குலம் இப்பதான்டா சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். செப்டம்பர் 5 என்ன இது போலாமா? அடுத்த மாசம் தான். இந்த என்ன ரிவ்யூ சொல்றீங்க? இந்த ரிவ்யூ வந்து ஒரு ஒரு 10K வியூஸ், ஒரு 1K லைக்ஸ், ஒரு 500 கமெண்ட்ஸ் ஆவது வந்துச்சுன்னா இதுல ஏதாவது ஒண்ணு நடந்தா கூட நம்ம போலாம். இத வந்து வியூவர்ஸ் கையிலே விட்டுரும். இல்லாட்டி ஓடிடில பார்க்கலாம், இல்லனா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். போய் பாப்போம். யாரும் பைரசியை வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. எப்பவுமே ஒரு மூவி வந்தா தியேட்டர்ல போய் பாருங்க, இல்லனா ஓடிடில போய் பாருங்க. ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் வேணா போட்டு பாருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, நாம ஏன்னா தேட்டர்ல எல்லாராலையும் காசு கொடுக்க முடியாது ஓடிடிக்கு. சரி ஓகே. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்கறேன். இந்த ட்ரெய்லர் பார்த்து உனக்கு என்ன தோணுது? இந்த ஒரு 2.51 செகண்ட்ஸ் ட்ரெய்லர்
எனக்கு பீஸ்ட் கூட கம்பேர் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், பீஸ்ட் கூட பெட்டர் தான் ட்ரெய்லர் வைஸ் சொல்றேன், படத்தை வச்சு நான் பீஸ்ட் ட்ரெய்லர் கட்டு நான் சூப்பர்னு சொல்லுவேன். அதான் அது ட்ரெய்லர் நல்லா இருக்கு. பீஸ்ட் வந்து நல்லா இருந்தது, ட்ரெய்லர்னு வச்சீங்கன்னா பீஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. படம் எப்படி இருக்குன்னு நமக்கு இப்பவும் தெரியல, அது வந்து தெரிஞ்சிச்சு. பட் ஆனா படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல, ஆனா ட்ரெய்லர் வைஸ் அது ரொம்ப நல்லா ட்ரெய்லர் கட்டு பெஸ்டா பண்ணிருந்தாங்க. லேட்டா வந்தாலுமே பெஸ்டா பண்ணிருந்தாங்க. ட்ரெய்லர் ஓகே தான். இப்போ ப்ராமிசிங்கா, இப்போ ட்ரெய்லர் பார்த்தா ப்ராமிசிங்கா இருக்கான்னு சொல்லலாம்னா அப்ப கண்டிப்பா இல்லன்னு தான் சொல்ல முடியும். எனக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன், நான் போய் ஒரு ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் கடைசியில சொதப்பறது. விஜய்க்காக மட்டும்தான் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர இதே வேற ஒரு ஹீரோவா இருந்தா இந்த அளவு கூட உட்காந்துருக்க மாட்டோம். அதுதான் உண்மை. இப்ப இந்த படம் வந்து ஒன்லி ஃபார் விஜய் தான். ஒன்லி ஃபார் விஜய். மேபி விஜய்க்காக வேண்டிய கூட பார்க்கலாம். எனக்கு இது பெருசா சாங் பிடிக்கல. சாங்கும் நல்லா, இது வரைக்கும் வந்த சாங் வரைக்கும் நல்லா இல்ல. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக கேட்டேன் ஒரு டைம். ஆக்சுவலா அந்த விசில் போர்டு வந்து உங்க ஸ்டேடியம்ல இருக்கும்போது வர பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம்ல ஒரு மிஷன்ல இருக்கும்போது வர பாட்டா மேபி அதுக்குதான் அப்பதான் சூட் ஆகும். அங்க ஒண்ணு ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு, இங்க மிஷன்ல சென்னை மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது விசில் போடு. சரி பாப்போம். மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சஸ்பென்ஸா ஒரு நல்ல முடிக்கும் போது கரெக்டா தோனி 6 அடிச்சு முடிச்சு அப்படியே ஒரு எண்டிங் கொடுக்குறாங்களோ என்னவோ. ஒருவேளை அதான் கிளைமேக்ஸா இருக்குமோ என்னவோ படத்துக்கு. தோனி தான் ஆமா, ஏன்னா இவரும் ரிட்டையர் ஆக போறாரு, தோனியும் ரிட்டையர் ஆக போறாரு. ரெண்டு பேருக்கு சேர்த்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு முடிச்சிருவாங்களோ நமக்கு தெரியல. எனக்கு ஏதோ இந்த படத்துல தோனி காட்டுவாங்கன்னு தோணுது. எனக்கு கண்டிப்பா தோணுது. இவ்வளவு ரெஃபரன்ஸ் பார்த்தா ஸ்டேடியத்தை சுத்தியே நடக்குது சென்னை சூப்பர் ஆமா, match கிங்ஸ். தோனி இல்லாம எப்படி சென்னை சூப்பர் கிங்ஸ்ங்கிறது வந்து அது இம்பாசிபிள். ஆனா இப்போ இதுல டாப் ஹீரோஸே நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி ப்ராமிசிங் ரோல் கொடுப்பாங்களா மாட்டாங்க? விஜய் மட்டுமே ஹைலைட். பிரசாந்தும் மெயின் கேரக்டர் மாதிரி தான் இருக்கு. பிரசாந்த், பிரபுதேவா இருக்காப்ல, அப்புறம் வந்து ஜெயராமும் நல்ல ஆக்டர், நிறைய நல்ல ரோல் கொடுத்தாங்க. மோகன் தான் வில்லன். மோகனுக்கு ஏதாவது பண்ணிருப்பாங்க. வில்லனே மோகன் தான் போது ஏதாவது பண்ணிருக்கணும். பட் ஆனா அது போக ஒரு 3-4 பேர் இருக்காங்க. சரி, நான் ஒரே ஒரு விஷயம் அதுக்கு லாஸ்டா முடிக்கிறேன். இந்த ட்ரெய்லருக்கு எவ்வளவு ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 5 நீ சொல்லு, எவ்வளவு ஸ்டார்ஸ் கொடுப்ப? 3.2. 3.2. ஓகே, உனக்கு 3. நானும் 3 தான் சொல்லுவேன். 3 தான். ஏன்னா அந்த இது எனக்கு அந்த ட்ரெய்லர் கட்டு வந்து ஆக்சுவலி பிடிக்கல. அதுவே எனக்கு 2 -2 ஆயிடுச்சு. மிச்சபடி ஓகே தான், லைக் ஆஸ் யூஷுவல் ட்ரெய்லர் மாதிரி தான். ஆனா ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்னு ஃபுல்லா ட்ரெய்லர்ல கூட ரிவீல் பண்ண முடியாத மாதிரி மேபி மூவி பாக்கும்போது தான் ஒருவேளை ட்ரெய்லர் சொதப்பி மூவி பிளாக் பஸ்டர் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நிறைய கதை இருக்கு. ட்ரெய்லர் ஹிட் ஆகி மூவி ஃபிளாப் ஆன கதையும் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இதா இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் தான். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போய் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அது ஓகே. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கு. சரி ஓகே, இந்த ரிவ்யூவை முடிச்சிடலாம். தென் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்குதா, இல்ல மேபி உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். எங்களுக்கு வந்து ஓகே ஆவரேஜா இருந்துச்சு. உங்களோட ஒப்பீனியன்ஸும் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மூவிக்கு பண்ணலாம், இந்த வீடியோக்கு பண்ணலாம் அப்படின்னு. அதையும் கண்டிப்பா நாங்க ரிவ்யூ பண்றோம். Until then, we are signing off. This is Street Talks. பட்டாமாமே ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணா ப்ளே ஆகுது. பார்த்தா இங்க ரெக்கார்டே ஆயிருக்கு.